முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மிக மிக அவசரமாக ஓடி வந்து எதுக்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடுன்னு சொன்னேன் தெரியுமா? இதை தொடுவதின் மூலமாக உன் வாழ்க்கையில நீ தேடிக்கிட்டு இருக்க அதிர்ஷ்டம் தானாக உன் வீட்டு கதவை வந்து தட்டும். ஆமீன் செல்வமே. ரொம்ப நாளா வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கல, எந்த நன்மையும் நடக்கல. உங்களையே தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தினமும் வந்து எனக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் தைரியமான வார்த்தைகளையும் தன்னம்பிக்கையான வார்த்தைகளையும் சொல்றீங்களே தவிர எந்த நல்லதும் நடக்கவும் இல்லை, என் வாழ்க்கை மாறவும் இல்லைன்னு நீ சொன்னதால் தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கண்கள்லையே காட்டிட்டேன். இந்த அதிர்ஷ்ட எண் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிற, தலைகீழாக திருப்பி போட போகிற எண்ணாக இருக்க போகுது. ஆமியன் செல்வமே, நீ எப்போ மனசுடைஞ்சு போனாலும் நான் உனக்கு தைரியம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீ அவ்வப்போது அதை தைரியமாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் கோலை போல கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்தினா எப்படி உனக்கு நல்லது நடக்கும்? எப்போதுமே தைரியமா துணிவா துணிச்சலோட எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. உன்னை மீறி என்ன மீறி உன் வாழ்க்கையில யாரும் எதையும் உனக்கு செஞ்சிட முடியாதுங்கிறத நீ உறுதியாக புரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல சில மனிதர்கள் சில விஷயங்களை செய்யத்தான் செய்வார்கள். நீதான் அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்றதை புரிஞ்சுக்கணும். சில பேர்கிட்ட நீ கொஞ்ச நாள் பேசாம இருந்தாலே அப்புறம் அவங்க உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா விலகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பேசுனா நீ தான் வந்து பேசணும், நானா உனக்கிட்ட வந்து பேச மாட்டேன், எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னு உன்னை ரொம்ப சாதாரணமா அலட்சியமாக நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில உனக்கு சீரும் சிறப்பும் செல்வாக்கும் உண்டாகணும்னா நீ என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையை எப்படி உயர்த்திக்கணும்னு யோசி. உன் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிற முயற்சி செய்கிற. ஆனால் வாழ்க்கை மாறவே இல்லை என்பது தானே உன்னுடைய வருத்தமாக இருக்கிறது. அதனால தான் உன் வருத்தத்தையும் வேதனையும் மனஸ்தாபத்தையும் மன கஷ்டத்தையும் போக்கும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். நீ எப்போது யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அப்போதுதான் யாராவது வந்து உன்கிட்ட நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. வேற வழி இல்லாம நல்லா இருக்கேன்னு பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போதே உன் வாழ்க்கை சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இத உண்மையாக மாத்த போறேன். நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கு, என் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நீயே உன் வாயால் என்னிடம் வந்து சொல்லும்படியும் மனசு சந்தோஷப்பட்டு குதூகலித்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலும் உனக்கான நல்ல விஷயத்த உன் அப்பன் முருகன் செய்ய போறேன். எப்போதுமே ஒருத்தரின் இடத்தை இன்னொருத்தர் நிரப்பில்லான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலருடைய இடங்களை இன்னொருவரால நினைவுபடுத்த மட்டும்தான் முடியுமே தவிர அவருக்கு பதிலாக இவராக இந்த பூமியில் யாராலும் இருக்க முடியாது. ஒரு தாயை போல இன்னொரு தாய் இருப்பாங்க, உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல உன்னை ஒருத்தர் வச்சு நல்லா உனக்கான எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு இந்த உலகத்தில் யாரையும் யாருக்கும் சமமாக வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான எண்ணம் கொண்ட மனிதர்களும் இந்த பூமியில பெருசா இன்னும் பிறக்கவில்லை என் செல்வமே. எப்பவுமே நீ சிரிச்சா யாருக்கு பிடிக்காதோ, யாருக்கு கோபம் வருமோ அவங்க முன்னாடிதான் நீ ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக உலாவ வேண்டும். நீ நல்லா இருந்தா பிடிக்கலன்னு வயிறறிறவன் நீ வாழ்க்கையில சிரிச்சு சந்தோஷமா வாழ்றத பார்த்து வயிறறிஞ்சு அழிஞ்சு போகட்டும் நட. ஏன்னா நீயா யாருக்கும் போய் கெடுதல் செய்யல. ஆனா உனக்கு கெடுதல் செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற மனிதர்கள் முன்பாக நீ சிரிச்சு சிரிச்சு அவங்கள சாகடிக்கிறதுல தப்பே இல்லை தானே. நீயாக யார் வம்புக்கும் போகாத. ஆனா யாராவது வேணும்னே உன்கிட்ட வம்பிழித்தாலோ பிரச்சனைக்கு வந்தாலோ உன்னை அழிக்க நினைச்சாலோ தோற்கடிக்க நினைச்சாலோ நீ சும்மா விட்டு வைக்க கூடாது என் செல்வமே. எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்த பிறகு, எத்தனையோ சரிவுகளை பார்த்த பிறகுதான் இப்போ ஓரளவுக்கு நீ தைரியமாக வாழணும்னு முடிவெடுத்திருக்க. அப்படிப்பட்ட உனக்கு நம்பிக்கையை கொடுத்து நல்வாழ்க்கையும் கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை அல்லவா? என் கடமையை நான் சரியா செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கான வலிமையை கொடுக்குறேன். நீ நினைக்கிறது நடக்குதோ இல்லையோ, ஆனா நீ நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கத நீயும் பார்க்குற, நானும் பார்க்குறேன். ஆனா அதுக்கு நீயும் நானும் மட்டும் காரணம் இல்லை. உன்னை சுத்தி இருக்கிற பல விஷயங்களும் பல மனிதர்களும் சேர்வதினால் அவர்களுடைய செயல்களால தான்
நீ யோசிச்சு நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ நினச்சதற்கு மாறாக, நீ எதிர்பார்த்ததற்கு வேறாக என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் நீ தளர்ந்து போய் நிற்கவோ சோர்ந்து போய் உயிலவோ கூடாது என் செல்வமே. ஒரு மனிதன் வளர்ச்சி அடையும் போது வீழ்ச்சியும் வரத்தான் செய்யும். வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி மட்டும்தான். ஆனால் வளர்ச்சி அடையும் போது உன்னை கீழே தள்ளும்போது, இன்னும் நீ விழுந்து போகும்போது மறுபடியும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றியை பெறுவேன். எப்போ ஒரு மனிதன் முன்னேற நினச்சாலும், எப்போ முன்னுக்கு வர நினச்சாலும் இந்த உலகம் அவனை கீழே தள்ளி விட தான் செய்யும். ஆனால் தளர்ந்து போகாமல் நீ தான் அதை தாண்டி ஜெயிக்கணும். அடுத்தவனை அழிச்சிட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக அழிஞ்சு போவான். ஒன்று அப்படி அழிக்கணும் கெடுக்கணும்னு நினச்சவங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதல் நினைக்கவோ கஷ்டத்தை கொடுக்கவோ கூடாது. நீ எப்போதும் எல்லாரையும் உண்மையாக நேசி, எல்லாருக்கும் உண்மையாக இரு. ஆனால் யாரையும் உன் கூடவே இறுக்கி பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்காத. கூட இருக்கிறவங்க இருக்கட்டும், விலகி போகணும்னு நினச்சாங்கன்னா போகட்டும்னு விட்டுப்பாரு. கண்டிப்பாக உன் உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்ட நல்ல மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டாங்க. கோபத்தில் நீ அடுத்தவங்களை பற்றி பேசுகிற சின்ன சின்ன தவறான பேச்சுக்கள் கூட இன்னும் அவங்க காதுக்கு போய் சேரும்போது பல பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியதாக ஆகிடும். நீ என்னவோ கோபப்பட்டு அல்லது அவசரத்தில் வார்த்தையை விட்டு ஏதாவது முணங்கியிருக்கலாம். அவங்க இப்படி இவங்க இப்படி நீ மனசுக்குள்ளே திட்டியிருக்கலாம். அதை கொஞ்சம் சத்தமாக பேசியிருக்கலாம். கூட இருக்கிறவங்க அதை போய் அது சம்மந்தப்பட்ட எதிரிடமே போய் சொல்லி அந்த சின்ன பேச்சை பெரிய பிரச்சனையாக மாட்டி விடுவாங்க. சகுனிகள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூட கவனமாக யோசித்து பேசிதான் ஆகணும் என் செல்வமே. நீ இன்னொருவருக்கு பொழுதுபோக்காக இருந்து விடாதே. எப்போதும் உன்னை மதிக்கக்கூடிய அளவுக்கு நீ உயர்வான செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாரு. அடுத்தவங்களுக்கு தேவைனா உன்னை கூப்பிடுறதுக்கும், அடுத்தவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக உன்னிடம் வந்து பேசும் அளவுக்கும் நீ ரொம்ப சாதாரணமாக இருக்காம, அற்பமாக இருக்காம, அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. நான் உன் மேலே வச்சிருக்க உண்மையான அன்புக்கும் அரவணைப்புக்கும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பதில் சொல்லுவேன். உன் வாழ்க்கையை நான் மாற்றி உன்னை ஜெயிக்க வைக்கும் போது நான் எந்த அளவுக்கு உன் மேலே அன்போடு அரவணைப்போடு வாழ்ந்துருக்கேன்றது உனக்கு புரிய வரும். இந்த அப்பன் முருகன் இந்த பூமியில் அவதரித்து உன்னை சுற்றி சுற்றி வர்றதின் காரணமே உன்னை நல்லா வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான். தப்பு செய்கிறவன்லாம் தாய் நிமிர்ந்து வாழும்போது எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யணும்னு நினைக்கிற நீ மட்டும் ஏன் தலை குனிந்து வாழ்கிறாய்? எதற்காக தயங்குகிறாய்? பயமில்லாமல் தைரியமாக எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் செய்ய பழகு. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. மற்றவங்களுக்கு நீ தைரியம் சொல்கிற, மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற, அதுவே உன் வாழ்க்கையில் பல சமயங்களில் நீ கோழையாகவே பயப்படுகிறாய், கவலைப்படுகிறாய், கஷ்டப்படுகிறாய். முதல்ல மனசுக்குள்ளே துணிவு இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம்னா முன்னாடி போய் நிற்கிற நீ, உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது ஏன் தயங்குற? தைரியமாக இருக்கணும் அல்லவா? நீ இந்த முருகனின் பிள்ளை அல்லவா? உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் எதையும் யோசிக்காதே. எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனிதர்களிடம் மட்டும் நீ பேசினா போதும். உன் வார்த்தையை மதிக்காம, உன்னை பெருசா நினைக்காம அலட்சியம் செய்கிற மனிதர்களிடம் நீ பேச்ச குறைச்சிக்கிறதின் மூலமாக உனக்கு நிம்மதியும் கிடைக்கும். உன் அமைதியே உனக்கு மதிப்பையும் கொடுக்கும் என் செல்வமே. எப்போதும் எல்லா வகையிலும் மனிதர்களின் கண்ணீருக்கு இந்த முருகனின் வேல் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளது. நீ அமைதியாக இருந்தாலும் உன் கண்ணீரின் மூலமாக உன் வேதனைகளை வெளிப்படுத்துகிறாய். அப்படி இருக்கும்போது உன் வேதனையை போக்கும் சக்தியாக, தகப்பனாக, தெய்வமாக நான் வந்து உனக்காக அனைத்தையும் சரி செய்வேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும். இதுவரைக்கும் மாற்றம் வந்தது போல தோற்றம் மட்டும்தான் இருக்கு. என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையே முருகான்னு சொன்ன உனக்காகவே பல அற்புதமான நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர்றேன். இனி நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் பார்த்து நிச்சயம் நீ மகிழத்தான் போற. நீ நினச்ச அனைத்தையும்
உன் கைகளில் ஒப்படைக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு என் செல்வமே. இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இது நிரந்தரம் நினச்சிக்காத. இந்த நிகழ்காலத்தை சரி செஞ்சு காலத்தை மாற்றி கஷ்டத்தை போக்கி உனக்கான நிலையை உயர்த்த தான் போறேன். உன் வருங்காலம் நிச்சயம் வளமான காலமாக இருக்கும். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்படும் போது உனக்கான நல்ல வழியை நானே உனக்கு காட்டுவேன் என் செல்வமே. எத்தனையோ முறை எத்தனையோ உருவத்தில் எத்தனையோ வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் தைரியம் சொன்னாலும் கூட மறுபடியும் உன் வாழ்க்கையில ஏற்கனவே நடந்ததை பத்தியே தான் நீ யோசிச்சுட்டு இருக்க. முதல்ல நடந்து முடிஞ்சதையும் எதிர்மறையாக உனக்கு வரும் எண்ணங்களையும் தவிர்த்து விடு. என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு உன் செயல்களை செய்யும் போது எல்லாமே கண்டிப்பாக நன்மை தரும் விஷயங்களாக நல்லதாகவே நடக்கும். நீ என்கிட்ட கேட்டதை விட உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் மிக பெருசா கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனால உன் வாழ்க்கையை நினைச்சு நீ பயப்படாத. என்ன நடந்தாலும் அதை தைரியத்தோடு ஏற்றுக்கொள். கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவேன். உனக்கு நீ ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சிட்டா என்ன விளைவுகளை சந்திப்பாய் என்பது எனக்கு தான் தெரியும். அதனால தான் நாளைக்கு பின் விளைவுகளும் பக்க விளைவுகளும் கஷ்டமும் பிரச்சனையும் வராத அளவுக்கு உனக்கான விஷயத்தை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து எல்லாவற்றையும் நன்மையாக நல்லதாக நடத்தி கொடுக்க போறேன். வேலுண்டு நான் உண்டு, உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருப்பேன்ற நம்பிக்கையோடு நீ துணிஞ்சு செயல்படு. கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என் செல்வமே. என்னை தஞ்சமடைந்த நீ இனி எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிற உன் அப்பன் முருகன் என் செல்லப்பிள்ளையான உனக்கானதை தரமாட்டேனா என்ன? கண்டிப்பா நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன். நீ கேட்டது உனக்கு கிடைக்கிறதுக்கு, உன் கைகளில் சேர்றதுக்கு, உன் வாழ்க்கையில வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகி இருக்கலாமே தவிர நீ கேட்பதை தராம இருக்க மாட்டேன். என்னை முழுமையாக நம்பக்கூடிய உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு வடிவில் வந்து நிச்சயம் துணையாக இருந்து காட்சி கொடுத்து உனக்கான விஷயங்களையும் செஞ்சு தருவேன். எந்த தீங்கும் உனக்கு நடந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் உனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே உன் கர்ம வினையின் கொடூரமான இந்த நேரத்தில் உன் கூடவே இருந்து நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ கேட்ட அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்யத்தான் போறேன். நம்பிக்கையோடு இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி செய்வேன். இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட அவசியமே இல்லை. உன்னை கோமாளியா நினைச்சவங்க முன்பாகவே நீ ஏமாளியோ கோமாளியோ கிடையாது. வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை என்பதை நிரூபிக்கப் போகிறேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு பிடிச்சதா, நீ ஆசைப்பட்ட விதமாக நல்ல விதமாக உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன்.